இன்றைக்கி சண்டே நைட் இந்த தையல் மிஷினில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால அது என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம் நானும் என் சிஸ்டரும். அண்ட் இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமல் இருந்ததுனால அதெல்லாம் வாஷ் பண்ணலான்னு என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் டின்னர் தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன். எனக்கு மட்டும்தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மத்தியானம் வச்ச சாப்பாடு இருக்கிறதுனால அவங்க அதையே சாப்பிட்டுக்குவாங்க. பாத்திரத்தில் தண்ணி சூடாகிறதுக்கு நம்ம அந்த துணியையும் போட்டோன்னா தண்ணியோடு சேர்த்து அந்த துணியும் சேர்த்து ஹீட் ஆயிரும். அதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்காதுன்றதுனால நான் எப்போவுமே இட்லி வைக்கும்போது துணியும் சேர்த்து உள்ளே போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு தான் அடுத்து இட்லி ஊற்றுவேன். எனக்கு மட்டும்தான் ஒரு 5 இட்லியே போதும். அதனால் 5 இட்லி எனக்கு போதும். ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு மதியானம் அவங்க தான் சமைச்சாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல் இது எல்லாமே. நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டேன் டவுனுக்கு. மீன் குழம்பு வச்சுருந்ததுனால அதை லைட்டாக சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஹீட்டோட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் ஹீட் பண்ணிகிட்ருந்தேன். நெய் மீனும் ஜிலேபி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெய் மீன் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை வந்து பொரிக்கிறதுக்காக மசால் போட்டு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. சூடான இப்போ எண்ணெயில் வந்து ஜிலேபி மீனை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் மீனும் கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பொரிச்சிட்டு எனக்கு வந்து இட்லி, அவங்களுக்கு சாப்பாடு மீன் அண்ட் வறுத்த மீன் இதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன் ஸ்டவ்வு அப்புறம் ஸ்லாப்பு பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்போவுமே நைட் தூங்குவேன். அப்போ தான் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால. அவ்வளோவா க்ளீன் தான் பண்ணேன். இருந்தாலும் லைட்டாக மேலாப்பு துடைச்சி வச்சா காலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். ஸ்லாப் அண்ட் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. குட்